திமுகவினுடைய நிர்வாகிகள், கடைசியில் இருக்கிற நிர்வாகிகள் ஒரு அப்பாவி பெண்களை ஒரு வசீகரம் செய்து வலையில் வீழ்த்தி அவர்களை மிரட்டியோ உருட்டியோ வேற ஒருவரின் காம இச்சைக்கு அவர்களை இரையாக்குவது ஒரு பேட்டர்னா தெரியல. ஞானசேகர் அரக்கோணத்துல அந்த தெய்வ செயல் தெரியல அவங்களுக்கு இந்த ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி அப்பாவி பெண்களை யாருக்கு இரையாக்குவதற்கு பலியாக்கப்படுகிறார்கள் நோக்கமே. விசாரணையுடைய அந்த விஷயத்துல எந்த ஒரு தடையும் கிடைக்கலன்னு தானே விசாரிச்சதான் தெரியும். இதான் எங்க பாயிண்ட். ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்றோம். அதை விசாரிச்சாதானே அது வெளியே வரும். அதை விசாரிக்கவே இல்லையே. ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனே அது இல்லையே. ஞானசேகரை பொறுத்த வரைக்கும் அவன் செய்த கேவலமான ஒரு குற்றத்திற்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதோட நோக்கம், அந்த குற்றம் புரிந்ததற்கான நோக்கம் விடை கிடைக்கல. அப்ப யார் இந்த சாருங்கிற கேள்வி வைக்கிறது எப்படி நீதிமன்றம் அவமதிப்பாங்க? இல்ல அவங்க ஒரு காரணம் சொல்றாங்களே, சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் யார்கிட்டயோ பேசினாரு, சேரன் சொல்லி பேசினாரு. ஆனா உண்மையிலே அந்த பொண்ணை பயமுறுத்துக்காக தான் பேசியிருக்கிறாரு. அந்த சம்பந்தப்பட்ட இந்த மொபைல் நிறுவனமும் அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு அழைப்புகளும் நடக்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பெண்ணும் சொல்றாங்கல்ல. 2-3 அடிப்படை கேள்விகள் மூலமா கேட்கலாம். ஞானசேகர் இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. உங்களால் பதில் சொல்ல முடியும். நியர்பை டவர்ஸ் இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. சிக்னல் ட்ரையாங்குலேஷன். இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு ரேடியஸ்ல எத்தனை நபர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள், அது சந்தேகத்திற்கு உள்ளாகக்கூடிய நபர்கள், இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அவங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து அதில் ஞானசேகர் ஒருவர் இருக்கான்னு கூப்பிடுறாங்க. இப்போ ஏர்பிளைன் மோட்ல இருந்தால் சிக்னல் ட்ரையாங்குலேஷன் கஷ்டம், உறுதிப்படுத்துறதுக்கு இயலாத ஒரு விஷயம். இப்போ முதல் கேள்வி எங்க வருது அப்படின்னா, இந்த சிக்னல் ட்ரையாங்குலேஷன் மூலமாக ஞானசேகர் என்பவர் அந்த இடத்தில் இருந்தார் என்று அறியப்பட்டு அடுத்த நாளைக்கு விசாரணை அழைக்கப்பட்டிருக்கிறது என்றால், பெண்ணிடம் அந்த ஒரு கொடுஞ்செயலை முடித்ததுக்கு அப்புறம் ஒரு சார்னு ஒருத்தர்கிட்ட பேசினது தவறு. ஏன்னா அது ஏர்பிளைன் மோட்ல இருந்துன்னு சொல்லி ஊடகத்தில் எல்லா விவாதத்திலையும் முட்டு கொடுத்தாங்கல்ல. அடுத்த நாள் காவல்துறையில விசாரணைக்காக இப்போ அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஞானசேகர். அப்ப அந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை வெளியே அனுப்ப சொல்லி அழுத்தம் கொடுத்தது யாரு சார்? எல்லா காவல் நிலையத்திலும் சிசிடிவி இருக்குல்ல. ஞானசேகர் விசாரணை கூப்பிட்டு சிசிடிவி தைரியமா வெளியிட சொன்னாங்க. சவால் சார், இது அன்னைக்கே சொன்னேன். இந்த எஃப்ஐஆர் லீக் என்பது என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரினுடைய ஒரு கிளிச், டெக்னிக்கல் கிளிச்னு சொல்றாங்க. அதுவும் டூபிங் சார், அதுவும் போய் சார் அந்த லெட்டர் கொடுத்தாங்க சார், டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு. அதுல மேல ஹெட் இருக்காது, கீழே யார் அமிச்சாங்கிற பேர் இருக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். பிரதர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கு. தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஞானசேகரன் அவருடைய தீர்ப்பு, நீங்க தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்தீங்க, பல்வேறு கட்டத்தில் குரலும் கொடுத்துட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒரு வழியாக தீர்ப்பு கிடைச்சிருச்சு. இப்போ தீர்ப்பு கிடைச்சதுக்கு பின்னாடி சில கேள்விகள் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி இனி அந்த யார் அந்த சாருங்க ஒரு ஹேஷ்டேகை சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு முக்கிய வேலையும் இன்னைக்கு செஞ்சீங்க. இப்போ அந்த யார் அந்த சார்னு கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி குறிப்பிடுறாங்க. மறுபடியும் அந்த கட்டத்துக்கு தான் இருக்கீங்களா? ஏன்னா தீர்ப்பு வந்துருச்சு, அந்த அப்படிங்கிற சாருங்கிற ஒரு நபரே இல்லைங்கிற அளவுக்கு தான் செய்திகள் எல்லாம் சொல்லுகிறது. தீர்ப்பு மட்டும் தான் குறிப்பிடுது. நீங்கள் என்ன ஸ்டாண்டில் நிற்கிறீங்க இப்போ வரையும்? இல்லை, அது வேணும்னே மிரட்டுற வேலையை பார்த்துருக்காங்க. அரசு வலிக்கிற வழக்கறிஞர்ல சும்மா அரசில் இருக்கிற சட்டம் என்ன சொல்லுதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டுற வேலையை பார்க்குற மாதிரி அது ஒன்று. அவங்களுக்கு கூட ஒன்று ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன், உங்கள் ஊடகம் மூலமாக தொலைக்கிறேன். இப்போ ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்புன்னு கலைஞர் கருணாநிதியோட ட்விட்டர் ஹேண்டில் என்ன சார் போட்ட தேதி 27 ஜூன் 2016. நீதிபதிகள் வெளியிடும் சில கருத்துக்கள், எண்ணங்கள் சமுதாயத்தை அதிர வைக்கும் பொழுது ஜனநாயக ரீதியாக எதிர்வினை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது தவறல்ல. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பு அவமதிப்புங்கிறது எப்போ வரும்னா, இந்த தீர்ப்பு சரியில்லை, இந்த நீதியரசர் எப்படி இப்படி தீர்ப்பு கொடுக்கணும், அது ஒரு விமர்சனமாக அந்த மாதிரி போகும்பொழுது அது கண்டிப்பாக அவமதிப்பு. ஆனால் ஒரு குற்றம் அப்படின்னா அந்த குற்றத்துக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறது ஞானசேகருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வழக்காடு மன்றத்தில் சொல்லுவாங்க, இன்டென்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ் அப்படிமா. அரிதலும் அரிதான வழக்குன்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடந்து ஒரு கொலை நடக்குது, ஆனால் அந்த கொலை அரிதலும் அரிதான வழக்கு, அதனால் இவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? ஏன்னா அந்த பாலியல் குற்றம் என்பது ஒரு 6 மாத குழந்தை, 1 வயது குழந்தை, 2 வயது குழந்தைன்னு அப்படி வரும்பொழுது குற்றம் நார்மலாக நடக்கக்கூடிய குற்றம், ஆனால் அரிதலும் அரிதான வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது எதனால் அது வருதுன்னா, அந்த இன்டென்ட் அப்படிங்கும், இந்த நோக்கம், இந்த குற்றம் புரிவதற்கான நோக்கம்.
ஞானசேகரை பொறுத்த வரைக்கும் அவன் செய்த கேவலமான ஒரு குற்றத்திற்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதோட நோக்கம், அந்த குற்றம் புரிந்ததற்கான நோக்கம்க்கு விடை கிடைக்கல. இல்லை, அப்போ யார்ந்த சாருங்கிற கேள்வி கேட்கறது எப்படி நீதிமன்றம் அவமதிப்பா போகும்? இல்லை, அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்களே, சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் யார்கிட்டயோ பேசினார், சேரன்னு சொல்லி பேசினார். ஆனால் உண்மையிலே அந்த பொண்ணை பயமுறுத்துக்காக தான் பேசியிருக்கிறாரு. அந்த சம்மந்தப்பட்ட அந்த மொபைல் நிறுவனமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு அழைப்புகளும் நடக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பெண்ணும் சொல்கிறாங்கல்ல. 2-3 அடிப்படை கேள்வி உங்க மூலமாக கேட்கலாமா? ஞானசேகர் இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் தானே, உங்களால் பதில் சொல்ல முடியுமா? எங்கேயாச்சும் ஞானசேகர் என்பவர் இந்த எண்ணில் இருக்கிற ஒரே ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணிக்கிறார் எங்கேயும் சொல்கிறாங்க. அவருக்கு 2வது எண் யூஸ் பண்ணல, அவர் பேரில் கூட இருக்க வேண்டாம், இன்னொருத்தர் பேரில் இருக்கிற எண் 2வது ஃபோன் அவர்கிட்ட இல்லைன்னு உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? மொபைல் நிறுவனம் பண்ணலாம்ல, டவர் அந்தந்த இடத்துல எங்கெங்க இருக்கு. எக்ஸாக்ட்லி. நல்ல இதுதான் சம்பவம் நடக்கிற 23ஆம் தேதி இரவு. அந்த பெண் காவலரை அழைத்ததாக ஒரு தகவல், 3 மணி நேரமாகவும் அங்கே வரவில்லை என்று ஒரு தகவல். அதன் பின்னர் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கமிட்டியில் போய் ரிப்போர்ட் பண்ணி அந்த கமிட்டி எஸ்கலேட் பண்ணி தான் விஷயம் பெருசாகுது. ஏன்னா அந்த பெண்ணினுடைய தந்தை ஒரு அரசு அதிகாரி என்று தெரியப்படுகிறது. இதன் மூலமாக தான் காவல்துறை உள்ள வராங்க. காவல்துறை விசாரணை முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு 20 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். அதில் ஞானசேகரும் ஒருவர். என்ன, இந்த 20 பேர் எப்படி கூப்பிட்டாங்க? சந்தேகத்தின் அடிப்படையில். சந்தேகத்தின் அடிப்படையில் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? நியர்பை டவர்ஸ் இருக்கலாம். எக்ஸாக்ட்லி, கால் சிக்னல் ட்ரையாங்குலேஷன். இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு ரேடியஸில் எத்தனை நபர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள், அதில் சந்தேகத்திற்கு உள்ளாகக்கூடிய நபர்கள், இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அவங்க யார் இருக்காங்களான்னு பார்த்தா அதில் ஞானசேகர் ஒருவர் இருக்கான்னு கூப்பிடுறாங்க. அப்போது ஏர்பிளைன் மோடில் இருந்தால் சிக்னல் ட்ரையாங்குலேஷனுங்கிறது கஷ்டம், உறுதிப்படுத்துறதுக்கு இயலாத ஒரு விஷயம். செல்ஃபோன் கம்பெனி என்னதான் ரொம்ப ஆதாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த இயலாத ஒரு விஷயம். இப்போ முதல் கேள்வி எங்கே வருது அப்படின்னா, இந்த சிக்னல் ட்ரையாங்குலேஷன் மூலமாக ஞானசேகர் என்பவர் அந்த இடத்தில் இருந்தார் என்று அறியப்பட்டு அடுத்த நாளைக்கு விசாரணை அழைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த பெண்ணிடம் அந்த ஒரு கொடுஞ்செயலை முடித்ததுக்கப்புறம் ஒரு சார்னு ஒருத்தர்கிட்ட பேசினது தவறு, ஏன்னா அது ஏர்பிளைன் மோடில் இருந்துன்னு சொல்லி ஊடகத்தில் எல்லா விவாதத்துலையும் முட்டு கொடுத்தாங்கல்ல. இப்போ அது ஒரு தவறு, கேள்விக்குரியாது அந்த ஒரு விஷயம். அப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொலைபேசி வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஞானசேகர் கொடுத்தாலுமே வேற ஒரு ஃபோனாக கூட இருந்திருக்கலாம். அதை பற்றி ஏன் பேசலை? இன்றைக்கி அண்ணாமலை ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் சொல்லியிருக்காரு. எத்தனை மணிக்கு பேசினார், என்ன பேசினார், யார்கிட்ட பேசினார், காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் யார்கிட்ட பேசினார், என்ன பேசினார், அவர் மாசுகிட்ட பேசினார், டைம்லைன்லாம் சொல்லி காலையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். ஆனால் இது எல்லாம் சொன்னது நானும் நீங்களும் கிடையாது, இந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு என்ன தேவை இருக்குது? இவர் இன்னொருத்தன் பேசினான்னு சொல்லிருக்கு, அதுக்கு என்ன தேவை இருக்குது? அந்த பெண்ணுக்கு அந்த நோக்கம் என்ன இருக்குது? அந்த பெண்ணுக்கு இது என்ன பாதிப்படைந்திருக்கேன், நியாயம் கிடைக்க வேணும்னு சொல்லி அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுற பெண்ணு இவன் ஒருத்தனை பேசினான்னு சொல்லி அந்த பொண்ணு எதுக்கு சொல்லணும்? மாணவியே அழைப்புகளும் வரலன்னு தான் உறுதிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி அந்த இதுதானே. அதாவது எப்படின்னா, குற்றம் நடந்திருக்குது, இது குற்றவாளி யாருன்னு சொல்லி விசாரணை பண்ணுவது முறையான விசாரணை. இது குற்றவாளியை முடிவு பண்ணிட்டு நீங்க விசாரணை பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி அதுக்கு விடை கிடைக்கும்? இது குற்றவாளியை முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா விஷயம் பெரிய லெவலில் போயிடுச்சு. அதிமுக களத்தில் இறங்கி அது பெரிய விஷயம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய விசாரணை கமிட்டி வரைக்கும் போகுது. இந்த பெண்ணினுடைய உறுப்பினர் குடும்பத்தை சேர்ந்த அவர் பெண்ணினுடைய தந்தை ஒரு பெரிய உயர் பதவியில் இருப்பவர் என்று தெரியப்படுகிறது. இப்போ இதில் நம்ம நடவடிக்கை எடுக்கலன்னா வரும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கும்போது ஐயோ இது ஒரு பெரிய லெவல் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றவாளியை முடிவு பண்ணி யாரெல்லாம் காப்பாற்றணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக அவசரமாக முதல்ல கமிஷனர் என்ன பேட்டி கொடுத்தாரு, சிசிடிவி எதுவுமே வேலை செய்யலைன்னாரு. அடுத்து அப்படி பெல்ட் அடிச்சார், 56 சிசிடிவி பழுதடைஞ்சு மற்றது வேலை செய்யுது அப்படின்னு. கோர்ட்டில் ஆவணம் தாக்கல் பண்ணியிருக்கீங்களே சிசிடிவி பதிவேடுகள். இப்போ கோர்ட்டில் சிசிடிவி பதிவுகள் தாக்கல் செய்யும் போது அன்றைக்கே அவசரமாக பேட்டி கொடுத்தீங்க சிசிடிவி கேமரா எதுவும் வேலை செய்யலைன்னு. இவர் ஒருத்தர் தான் குற்றவாளி நீங்கள் சொன்னதுக்கு கோர்ட் உங்கள் தலையில் குட்டிச்சா இல்லையா? அது எப்படி விசாரணை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒருத்தர் தான் குற்றவாளி நீ எப்படி சொல்லுவேன்னு கேட்டு நிரூபணம் ஆயிருக்குல்ல. எங்கே நிரூபணமாக இருக்கு? இவர் குற்றவாளி, இவர் குற்றம் புரிந்ததற்கான தண்டனைக்கான ஆவணங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. நான் கேட்குறது அந்த இன்டென்ட். சார் ஒரு பேட்டர்ன் தெரியலையா? திமுகவினுடைய நிர்வாகிகள், கடைசியில் இருக்கிற நிர்வாகிகள் ஒரு அப்பாவி பெண்களை ஒரு வசீகரம் செய்து வலையில் வீழ்த்தி அவர்களை மிரட்டியோ உருட்டியோ வேற ஒருவரின் காம இச்சைக்கு அவர்களை இரையாக்குவது ஒரு பேட்டர்னாக தெரில. இந்த ஞானசேகர் அரக்கோணத்தில் அந்த தெய்வ செயல் தெரியலையா உங்களுக்கு? இந்த ஒரு பேட்டர்ன் கை முன்னு கண்ணாடி எதுங்கிற இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது இதையும் மீறி இது ஒன்றுமே இல்லை. அனுதாபின் இன்னைக்கு உங்கள் ஊடகத்தில் சொல்கிறேன், இந்த ஞானசேகர் அந்த மாணவரணி துணை அமைப்பாளர்னு சொல்லி போட்டு எந்த சைதாப்பேட்டை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பத்திரிகைஸில் பிரச்சுரத்தில் பிரிண்ட் அடிக்கணும்னா அந்த இடத்துல தான் எடுத்தோம் நாங்களே. அவனை திமுககாரன் தான் நிரூபிக்கிறதுக்கு.
இன்னும் திமுக காரணம் அப்புறம் திமுக அவ்வளோ கேவலமான கட்சி என்ன? எவன் வேணா என்ன பதவி வேணாலும் போட்டு போஸ்ட் அடிச்சு என்ன வேணா வேலை பண்ணலாம், இல்லை கம்முன்னு பேசாமலே இருப்பாங்க. அவ்வளோ கேவலமான கட்சியா என்ன அது? யார் வேணா என்ன பதவி வேணா எடுத்து எப்படி வேணா வேலை செய்யலாம்னு சொல்லு. நாளைக்கு எவனோ ஒருத்தன் பெரிய குற்றவாளி வந்து ஏதோ ஒரு பதவி எடுத்து போட்டு போஸ்ட் அடிச்சு உதயநிதி பிறந்த நாளைக்கு நான் பிரியாணி கொடுக்குறேன்னா கட்சியில் இருக்கிற எல்லா ஆட்களும் வந்து அந்த விழாவில் கலந்துக்குவாங்க. உடனே அது ஒரு பெருமையாக பேசுவாங்களா? என்ன ஏதாவது தவறுன்னு தவறு தான். இதுதான் எடப்பாடியாருக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆளுமை என்பது சொல்லலை, செயல்ங்கிறதுக்கு தான் சொல்கிறோம். எடப்பாடியாருக்கு பொள்ளாச்சி விஷயம் வந்தோன்னே சொன்ன முதல் வேலை இதனுடைய தாக்கம் மிக பெருசாக இருக்கணும். ஆனால் குற்றவாளிகள் இதுலேருந்து எந்த காலத்துக்கும் தப்பிச்சிடக்கூடாது, சிபிஐட்ட கொடுங்க. ஏன்னா இந்த குற்றத்தை விட அது மிகவும் சவாலானது. அது இங்கேயாச்சும் சிசிடிவியின் அடிப்படை ஆதாரங்கள் அதுன்னு 1008 விஷயம் இருக்குது என்ன, ஆனால் அங்கே எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த பெண்ணை வந்து மானபங்கப்படுத்தி பாலியல் குற்றம் புரிந்ததற்கு அங்கே வந்து அந்த பெண்ணினுடைய வாய்மொழி வாக்குமூலத்தை தவிர்த்து இவர்கள் தான் அவர்கள் நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையுமே அங்கே இல்லை. தடயத்தெல்லாம் அழிச்சாச்சு. இந்த மாதிரி பலதரப்பட்ட டெக்னாலஜியோட ஹெல்ப்பை வச்சு தான் அதை நிரூபிக்கணுங்கிறத சிபிஐ கொடுத்தாரு. இல்லை இன்னைக்கு நீங்கள் திமுக மேலே வைக்கக்கூடிய அதே குற்றச்சாட்டு தானே அன்னைக்கு உங்கள் மேலே வச்சாங்க. அதிமுக யாரோ தப்பிக்கிறதுக்கு, பெரிய புள்ளிகள் தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்கன்றாங்க. எங்கேயுமே எடப்பாடியார் வந்து அவர் எங்கள் கட்சிக்காரரே இல்லை அப்படின்னு சொல்லி, இல்லை அவர் எங்கள் அனுதாபி இப்படிலாம் பெல்ட்டி அடித்த வரலாறும் கிடையாது. கட்சிக்காரன் அவன் கட்சியில் இருக்கக்கூடாது, நடவடிக்கை எடுத்தால் கட்சி விட்டு வெளியே அனுப்பணும். முதல்ல தண்டனை கிடைக்கணும், சிபிஐ கொடு, வேலை முடிஞ்சு. அதோட சட்டத்திலோட உச்சபட்சமாக என்ன பண்ண முடியும் அதை பண்ணி எதுக்கு பண்ணாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு. இவங்கள மாதிரி உளுந்து புரண்டு இவன் திமுக காரணே இல்லை, அவன் கடைசியில் சட்டமன்றத்தில் அனுதாபி வீட்டுக்கு போய் பெட்ரூம் வரைக்கும் போய் அமைச்சர்லாம் போய் பிரியாணி சாப்பிட்டு அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு விஷயமா வெளியே வரும்போது பொள்ளாச்சியை பற்றி வெளியே வரும்போது அப்படி நரேட்டிவ் மாறுது. பொள்ளாச்சி வழக்கில் 6 வருடம் பிடித்தது, இங்கே 5 மாதம் முடிஞ்சு. ஆமாம், குற்றவாளி முடிவு பண்ணிட்டு வேகமாக வேலையை முடிக்கிறீங்க. அந்த 6 வருஷத்துல அந்த 6 வருஷம் 4 வருஷம் நீங்க தான் அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க. எத்தனை முறை முறையீடு பண்ணீங்க இந்த வழக்கை சீக்கிரம் முடிக்க சொல்லி? அரசின் தரப்புல எத்தனை முறை முறையீடு பண்ணீங்க? ஒரு தடவை இல்லையே. நீங்க ஒரு துரும்பையும் கிள்ளி போடலையே சார். அந்த பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மனநல கவுன்சிலிங் கொடுத்தது சிபிஐ. தமிழ்நாடு அரசு கூட அதை பண்ணல. இது அவ்வளவு கேவலம். இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு இதை பத்தி பேசுறது துணிவில்லை. அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு ப்ளஸ் மனநல கவுன்சிலிங், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் சொல்ற கொடுத்தது வந்து சிபிஐ. ஒரு துருமையும் கிள்ளி போடாம கடைசியில் வழக்கு முடிச்சோன்னு பாத்தீங்களா எங்க ஆட்சி காலத்துல முடிவு வந்துச்சு. என்ன ஒரு வெக்கக்கேடான விஷயம். இல்லை, முதல்வருடைய ட்வீட்லேயே நீதிமன்றம் பாராட்டியிருக்கு, மகளிர் நீதிமன்றம் காவல்துறையோட விசாரணையை பாராட்டியிருக்கு. இது வந்து 5 மாதத்துல நாங்கள் 6 மாதத்துல துரிதமாக நாங்கள் செயல்படுத்திடுவோம் சொல்லி பெருமையாக சொல்லக்கூடிய விஷயத்தை ஏன் நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க? ஒரு ஞானசேகரங்கிறவனோட செஞ்ச தப்புக்கு நீங்கள் ஆதாரம் கொடுத்தீங்க, தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த தண்டனை அங்கே வரவேற்கிறோம். வெற்றி தானே. நோக்கமே வரலையே. எங்களுக்கு முக்கிய நோக்கம் தானே. இந்த மாதிரி அப்பாவி பெண்களை யாருக்கு இரையாக்குவதற்கு பலியாக்கப்படுகிறார்கள்ங்கிறத நோக்கமே. விசாரணையுடைய அந்த விஷயத்துல எந்த ஒரு தடையுமே கிடைக்கலன்னு தானே விசாரிச்சதானே தெரியும். இதான் எங்க பாயிண்ட். ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்றோம். அதை விசாரிச்சாதானே அது வெளியே வரும். அதை விசாரிக்கவே இல்லையே. ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனே அது இல்லையே. பாதிக்கப்பட்ட மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அந்த சம்பவம் நடந்துச்சா நடக்கலையே, அதற்கான ஆதாரங்கள், அதற்கு இவன் தான் குற்றவாளிக்கான ஆதாரங்கள், அதோட முடிச்ச. இல்லாத ஒரு சாரை நீங்க வந்து திருப்பி பேசி அரசியல் பண்றீங்க. சின்ன புத்திங்கிற வார்த்தையோட முதல்ல பயன்படுத்த. அப்ப அந்த பொண்ணை சொல்லுங்க. அவன் அந்த மாதிரி ஒன்று பேசல, நான் கற்பனை சொன்னேன், அது வரைக்கும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா? கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு சொல்லியிருக்கா? இல்ல அந்த பொண்ணு பயமுறுத்த தான் அவர் பேசியிருக்காரு. அந்த மேரி சொல்றாங்க இதெல்லாம் நாடகம் இல்ல, பயமுறுத்த பேசினாருன்னு. இவ்வளவு பெரிய குற்றச்செயல் பண்ணவன் பயமுறுத்ததுக்கு சார்னு ஒருத்தட்ட பேசி என்ன பண்ணணும்? நான் இவர்கிட்ட பேசினேன், நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா அப்ப யார்கிட்ட பேசி பயப்படணும்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னாங்க? அதையா சொல்லுங்க. அத்தங்க யார் இந்த சார்? யாரோ ஒருத்தட்ட பேசி அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு இருக்கான். பேசினவர் பெரிய ஆளா இருந்தாலும் அந்த பொண்ணு பயப்பட. நான் இந்த யூனிவர்சிட்டி சேர்ந்தவன் தாங்கிறத காட்டிக்கிறதுக்காக யாருக்கிட்டுமே பேசாம அவர் ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு அவர் யார்கிட்ட பேசுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஆக்ஷன் காட்டுறேன். முதல் கேள்வி அவங்கள்ட்ட கேட்டேன், அவன்கிட்ட ஒரே ஃபோன் தான் இருந்துச்சுன்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா, 2 ஃபோன் எல்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன விசாரிக்கிறவங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரியும். அதுக்காக அவசரமாக வழக்க முடிக்கிறதுக்கான காரணம் இதுதான். அதையும் சரி சார், எஸ்ஐடியில் இருக்கிற ஒரு கமிஷனர் ஏன் சார் பாதி வெளியில் போகணும்? நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன். இதுக்கு முன்னாடி எந்த வழக்கம் அப்படி யாரும் போனது இல்லையா? அதை விடுங்க சார், இந்த வழக்கை பற்றி பேசுவோம். இதுக்கு முன்னாடி போன வழக்கு அது தவறுனா இப்போ இதுவும் தவறு தானே. முன்னாடி ஒரு வழக்கில் இதே மாதிரி எஸ்ஐடியில் ஒருத்தர் பாதி வெளியே போயிட்டாங்கன்னா அது தவறுன்னு நாம் பேசணும், இதுவும் தவறு தானே. என்ன காரணத்துக்காக அந்த கமிஷனர் பாதியில் வெளியில் போய்க்கிறேன்னு சொல்லி வெளியே போனார்? இப்போ அதனால் வழக்கில் என்ன மாதிரி பாதிப்பு எதுவும் நடந்தது? வழக்கில் இது எஸ்ஐடிங்கிற இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் கூட தமிழக அரசின் இது இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. அதான் வெளிப்படையாக தெரியுது. இந்த எஸ்ஐடி ரேங்க் ஆஃபீஸர்ஸ் யார் சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ் ரேங்க்ல இருக்கிறவங்க தான் வராங்க. அதுலேயும்
கோர்ட் மானிட்டர்ட் எஸ்ஐடி. அவங்களுக்கு அந்த அழுத்தம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா உறுதியா? இல்ல ஒரு வழக்கை வந்து நீங்க தாமதமா பண்றேன்னு சொல்றீங்க, விரைவா முடிச்சா அதையும் சொல்றீங்க, கேட்ட பெண்களுடைய விவரங்கள் எல்லாம் வெளியே விடுறாங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு ஒரு காரணம் சொன்னா அதையும் ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப என்னதான் நீங்க பண்றதெல்லாம் அரசியல். பொள்ளாச்சி வழக்கு 6 வருடம் இழுத்துதுன்னு தாமதம்னு சொன்னது மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள். நாங்களா சொன்னோம்? நாங்களே இந்த 4 வருஷம் ஒரு குற்றச்சாட்டு வச்சோம், ஏன் பொள்ளாச்சி வழக்கில் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நடந்து முடிஞ்சது வழக்கு. நீங்க அன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சீங்க, காப்பாத்துறீங்க, காப்பாத்துறதுக்கான நோக்கம் கிடையாது, அவங்க கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சாச்சு, நியாயம் கிடைக்கப்படும், சிபிஐ கொடுத்தாச்சுன்னு சொல்றோம். சிபிஐ தான் முதல் காரணம். அதுக்கு வந்து முடிவு கொண்டு வரதுக்கு, அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுவதற்கு, 8 பேர் தண்டிக்கப்படுவதற்கு முதல் காரணம் சிபிஐ. 6 வருஷம் ஆச்சு. நீங்க தானே சொன்னீங்க 6 வருஷம் இழுத்துச்சு பாருங்கன்னு. இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? நாங்களா சொன்னோம் வழக்கு அனுமணத்தில் டைம் எடுக்குது அப்படின்னு. நியாயம் கிடைக்கப்பட்டதான்னு கேட்டால் ஆமாம் நியாயம் கிடைக்கப்பட்டது. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நியாயம் கிடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை, பாதி நியாயம் தான் கிடைக்குது. எது பாதி நியாயம்? குற்ற செயல் புரிந்தவன். சார் இதுக்கு மேலே நிறைய விஷயம் வந்திருக்கு சார், எக்கச்சக்க விஷயம் வந்திருக்கு சார். இல்லை பொது வெளியில் என் குடும்பத்துலேயும் பெண்கள் இருக்காங்களா, பொது வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் அங்கே வந்திருக்கு சார். இவ்வளோ ஏன் சார்? அடுத்த நாள் காவல்துறையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஞானசேகர். அப்போ அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவனை வெளியே அனுப்ப சொல்லி அழுத்தம் கொடுத்தது யார் சார்? எல்லா காவல் நிலையத்திலையும் சிசிடிவி இருக்குல்ல. ஞானசேகர் விசாரணை கூப்பிட்டு சிசிடிவி தைரியம் தான் வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். சவால் வரீங்களா? சவால் சார், இது அன்றைக்கே சொன்னேன், டிசம்பர் மாதம் நடக்கும்போது சொன்னேன். எல்லா காவல் நிலையங்களையும் சிசிடிவி இருக்குது. சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை கிடைத்த 20 பேர்களில் ஞானசேகரும் ஒருவன். அந்த விசாரணை நடந்த சிசிடிவி எங்கே வெளியே விடுங்கன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் விடுங்க. இந்த எஃப்ஐஆர் லீக் என்பது என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரினுடைய ஒரு கிளிச், டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் டுமில் சார், அதுவும் போய் புதுசு புதுசாக சொல்கிறீங்க சார். அந்த லெட்டர் கொடுத்தாங்களே சார் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு, அதில் மேலே ஹெட் இருக்காது, கீழே யார் அமிச்சாங்கிற பேர் இருக்காது. நான் போய் என்ஐசியோட வெப்சைட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இன்சார்ஜ் மாதிரி இருப்பாங்க, தேர் கால் சூப்பர்வைசர்ஸ். இங்கே இருக்கிறவங்க பேர் வந்து அல்கா மிஸ்ரா. அந்த அல்கா மிஸ்ராவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். என்ன சொல்லுங்கள் தைரியம் தான், நான் உங்களோட நம்பர் வேணா தரேன், பொதுவெளி சொல்லக்கூடாது, நான் சொல்கிறது பொய்யா இல்லையான்னு சொல்லுங்க. அல்கா மிஸ்ரா இருக்கா, இவங்களுக்கு நாளை நம்பர் இருக்கா, மொபைல் நம்பர். நான் இவங்கள்ட்ட பேசினேன். இவங்கள்ட்ட பேசி நீங்கள் யார் பேசுங்கன்னா அந்த மாதிரி சொன்னேன், அந்த மாதிரி அஇஅதிமுகவில் ஐடிவிங்கில் தலைவராக இருக்கேன். இந்த மாதிரி இந்த எஃப்ஐஆர் லீக், இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் கேஸ் இந்தியா முழுவதும் இப்போ பேசப்பட்டு இருக்காங்க வச்சு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் கேஸில் இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்சுன்னு நீங்கள் சொன்னதாக, என்ஐசி சொன்னதாக ஒரு குறிப்பு வந்து இந்த அரசு வெளியிட்டிருக்கு. அந்த குறிப்பை நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்கள் அஃபீஷியல் மெயிலுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் எனக்கு அது வந்து ஆதாரப்பூர்வமாக உறுதிப்படுத்த முடியுமான்னு கேட்டேன். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க எனக்கு வந்து இது வந்து வேற ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அப்போ அவங்களோட தரவுகள் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை என் தரவுகள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி அவங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் தரவு எடுத்து சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் 2 நாள் அவங்களுக்கு அனுப்பிச்சேன் மெயில், அஃபிஷியலாக நான் அனுப்பிச்சேன், அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சு இது மாதிரி இதுதான் நீங்கள் கொடுத்த தரவுகள்னு சொன்னாங்க, இதை உறுதிப்படுத்துங்கன்னு கேட்டேன். அது வந்து பதிலே இல்லை என்ஐசி இருந்து. சார் ஒரு திட்டமிட்டு அந்த பொண்ணை கேரக்டர் அசாசின் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கேரக்டர் அசாசின் பண்ணணும் என் நம்பர் வரைக்கும் கொடுத்து அந்த பொண்ணை மெடிக்கல் செக்கப்புக்கு வேணும்னே அனுப்பாமல் கேட்டால் அவங்க பெற்றோர்கள் வந்து தனியார் மருத்துவமனையில் பார்த்து கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி அவங்க பெற்றோரை கூப்பிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ கூதல் பண்ணியிருக்கானு உள்ளே வச்சு, இவ்வளோ கூதல் பண்ணதும் கூட நாங்கள் திரும்பவும் கேட்குறோம், உங்கள் ஸ்கோப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் இதெல்லாம் இருக்கான்னு தான் கேட்குறோம். நீங்கள் விசாரணை செய்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ இந்தந்த அடிப்படையில் நீங்கள் விசாரணை செய்தீர்களாங்கிற தரவுகள் தெரியணுமா வேண்டாமா? ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டை இந்தந்த விஷயங்கள் நீங்கள் கவனித்தீர்களான்னு நாங்கள் கேட்குறோம். பதில் கொடுக்குமா கூடாது? ஒரு நீதிமன்றம் பாராட்டுச்சு, சிறப்பாக பண்ணுச்சுன்னு சொல்லி இதெல்லாம் என்னோட அடிப்படை கேள்வி. ஞானசேகர்ட்ட ஒரு ஃபோன் தான் இருந்துச்சாப்பா, வேறு ஃபோனே இல்லையாப்பா? இல்லை வேற ஒருத்தர் பேரில் இருக்கிற ஃபோனை யூஸ் பண்ணுறது இல்லையா? ஒரு ஃபோன் வேணால் ஏர்பிளைன் மோடில் இருக்கிற, இன்னொரு ஃபோன் மாற்றி இருக்கிற வாய்ப்பு இல்லையா? இல்லை ஒரு நாளைக்கு எல்லாம் தடையை அவன் அழிக்கவே இல்லைங்கிற நீதிமன்றத்தில் சொன்னீங்களா? இப்போ நீங்கள் கேள்வி கேட்டால் நீதிமன்ற அவமதிப்புங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இதான் மிரட்டுறதுங்கிறேன். இந்த மாதிரிலாம் எவனும் கேட்டு திருப்பி அடுத்து அது வந்துடக்கூடாது, ஆமாம் இப்படிலாம் இருக்கலன்னு எவனும் யோசிக்கக்கூடாது. இதுக்காக தான் சொல்கிறேன், இன்டென்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ். இப்போ பாதிக்கப்பட்டவனுடைய விவரங்களை வெளியிட்டு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? கேரக்டர் அசாசினேஷன். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருமே முன்னாடி வர மாட்டாங்கல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கோ பண்ணுறதுக்கோ. இது தொடர்ச்சி இல்லை. அரக்கோணத்தில் அதே தானே பண்ணீங்க. அரக்கோணத்தில் திமுக ஐடி விங்கில் இருக்கிற ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டு வீடியோவெல்லாம் அவன் எப்படி ரிலீஸ் பண்ணுவான் ட்விட்டரில்? எப்படி அவங்களுக்கு போகுது? இது ஒரு பேட்டர்னாக தெரியலையா? இந்த கடைநிலையில் இருக்கிறவன் திமுக இருக்கிறவன் உழைச்சி முன்னேறாமல் இந்த மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த அப்பாவி பெண்களோட காம பசிக்கு காம இச்சைக்கு வந்து பலியாடாக்குறதுங்கிறது தெரியலையா? இது எவ்வளோ கேவலமான மாமா வேலை பார்க்குறானுங்க இவனுங்கெல்லாம், தெரியலையா? அது இதே அவன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைங்கன்னு அப்படி பண்ணுவானுங்களா? எவ்வளோ மட்டகரமாக பண்ண முடியும் அவ்வளோ பண்ணிட்டு இதில் ஒரு பெருமை பேசுகிறானுங்க பாருங்க. இதுதான் பிரதர் தாங்கிக்கவே முடியல.
இல்லை, இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக அரசியல் செய்றீங்கன்ற ஒரு வார்த்தையை மாறி மாறிவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. 2 பேருமே 2 கட்சிகளுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன கேள்வி அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டோட பெண் வெளியே வந்துருச்சுன்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த தீர்ப்பு சரிதாங்கிறது இவங்க சைடில் பேசக்கூடிய விஷயம். அப்புறம் இது ஒட்டுமொத்தமாக இதை வச்சு இந்த தேர்தல் நெருக்கத்தில் இது இந்த மாதிரி விஷயங்களை பூதாகரமாக்கினா வாக்கு அறுவடை பண்ணலான்ற மாதிரி எதுவும் வியூகமா, இல்லை என்ன காரணம்? அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறேன். நான் இப்போ கேட்ட ஒரு 3-4 கேள்விக்கு உங்கள்கிட்ட விட இருக்கா? சம்மந்தப்பட்ட ஊடகத்தில் உங்களுக்கு வந்து தகவல் வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஊடகத்தில், அதாவது காற்று போக முடியாத இடத்துல கூட ஊடகம் உள்ள பூந்துரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஜனநாயகத்தின் 4வது தூண். நான் இப்போ கேட்ட அடிப்படை சில கேள்விகளுக்கு பதில் இருக்கா? காவல்துறை இது வரைக்கும் இது மாதிரி இந்த லைன்ல ஏதாவது விசாரிச்சு பண்ணிக்கு இந்த மாதிரி விசாரணை பண்ணிருக்கோன்னு பதில் சொல்லியிருக்காங்களா? இல்ல கோர்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசப்படுதுன்னு உங்களுக்கு தகவல் இருக்கா? யாருக்காச்சும் இருக்கா? அப்புறம் எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவியல செய்யும். இதான பிரதர் கேள்வி. இவங்கள மாதிரி நாங்கள் கேவலமான அரசியல் பண்ண பிரதர். இருக்கிற ஒரு 10 யூடியூப் சேனல் கையில் காசு கொடுத்துட்டு அவனை வச்சு ஒரு 300 வீடியோ 400 வீடியோ போட விட்டு மீசையை முறுக்கிட்டு வீரம் பேசுறதுலாம் நாங்கள் அதெல்லாம் பண்ணல. பாதிப்படைந்தது உண்மைதான். நாங்கள் ஏதோ போராட்டம் பண்ணுமா? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஏதோ மாணவர்கள் படிக்க போகக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணோமா? இல்லை யூனிவர்சிட்டி செவரை குதிச்சு போராட்டம் பண்ணணும்னு பண்ணோமா? இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வெளியில் சட்டத்துக்கு உட்பட்டு என்ன மாதிரியாவது அந்த தானே போராட்டம் பண்ணோம். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கும் தானே பண்ணினோம். உண்மையா இல்லையா? அது எங்கேயாச்சும் ஒரு பிம்பம் கட்டமைக்க முயற்சிச்சோமா? ஞானசேகர் மா சுப்பிரமணியனோட நிற்கிறான், ஃபோட்டோ எடுக்கிறான். இன்னைக்கு தீர்ப்பு போகிற அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அமெரிக்காவில் உட்காந்துருக்காரு ஒரு நாளைக்கு. இது கேள்வி கேட்கக்கூடாது? இல்லை இது கேள்வி கேட்கக்கூடாதா? துணை மேயர் வீட்டுக்கு போவாராமா, உதயநிதியோடு நின்று ஃபோட்டோ எடுப்பாராமா, மா சுப்பிரமணியம் ஒரு வீட்டு பெட்ரூமில் போய் நின்று பிரியாணி சாப்பிடுவாராமா. கேட்டால் அவர் வந்து கட்சியோட அனுதாபி. ஒரு அனுதாபிக்கு இந்த அளவுக்கு கனெக்ட் இருக்கு அப்படின்னா அவ்வளோ ஜனநாயகமாக இருக்கிறாங்க. இது பேர் ஜனநாயகமா? அவர் குற்றவாளின்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? சரித்திர பதவியோட குற்றவாளி பிரதர். இல்ல இப்ப அப்போ வீட்டுக்கு போறவங்களா அவங்க என்ன ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டா போக முடியுமா? அந்த பெண்ணை மிரட்டுவதற்கு ஒருவரிடம் போன் பேசினா அது நாடகம் ஏன் சொல்றீங்க? ஏர்பிளைன் மூலம் எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? தெரியுதா? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஒன்று அடிப்படை புரியுதா? ஒரு ஃபோன் தான் இருந்துச்சா? 2 ஃபோன் இல்லையா? ஒரு ஃபோன் ஏர்பிளைன் மோடில் வச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் முட்டு கொடுத்து முடிச்சிருவீங்களா? இல்லை வேற இருந்திருக்காது வாய்ப்புகள் இல்லையா? இன்டென்ட் தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அவனுடைய நோக்கம் என்ன? இந்த விஷயம் முடிச்ச உடனே அரக்கோணத்துல இதே மாதிரி ஒரு விஷயம் வருது. அப்போ ஒரு பேட்டர்ன் தெரியுது. குற்றம் புரிந்ததுக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்கல்ல, பேட்டர்ன் தெளிவா தெரியுது. இப்போ யார் அந்த சாருன்னு கேட்குறீங்க. கேட்கும்போது மா சுப்பிரமணியன் பற்றிலாம் சொல்லும்போது அப்போ நீங்கள் ஏதோ கை காட்டுறீங்களா? இவர் தான் அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறீங்களா? எப்படி அது புரிஞ்சுக்கிறது? எந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் இவர் தான் நாங்கள் அவர் தான் சொல்ல. இப்போ நாங்கள் வந்து ஞானசேகர் புகைப்படம் வெளிவந்தது, அது புகைப்படத்தில் அவனுடன் இருந்தவர்களை தான் சொல்கிறோம். ஏங்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நியாயம் கிடைக்க வேணும்னு சொல்லி அந்த எஸ்பி கிட்ட அழுத்தம் கொடுத்த பொள்ளாச்சி ஜெயராமனோட பயண சம்மந்தப்படுத்தி பேசுறதுக்கு நாங்கள் கேவலமாக போலீங்க. இது வரைக்கும் எங்கள் ஐடிவிங்களை எந்த பதிவுலையுமே வந்து மாசுதான் அந்த சார் ஏதோ போட்டிருக்கோமா? இல்லை துணை மேயர் மகேஷ் தான் அந்த சார், இல்லை உதயநிதி தான் அந்த சார் போட்டிருக்கோமா? ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி எங்கேயுமே வரம்பு நாங்கள் வந்து மீறினதே இல்லை. நாளைக்கு இதே மாதிரி ஏதோ அதிமுக ஏதோ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு, ஒரு கூட எடப்பாடி பழனிசாமி கூட ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குன்னா நீ இப்போ அந்த மாதிரி பயன்படுத்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நாங்கள் ஆதாரங்களை வெளியிடுவோம். எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக இருந்தோம் அப்படின்னு மக்களோட நம்பிக்கையை பெறும் வகையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று ஒருவர் எடப்பாடி எங்கள் தலைவர் இழுத்தாருன்னா அவர் எப்பேற்பட்டவர், இதை எவ்வாறு தவறாக பயன்படுத்தி இருக்கிறார், எந்த வழிகளில் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார், எந்த நடவடிக்கை எடுத்துக்கணும் வெளிப்படைத்தன்மையோடு அணுகுவோம். அதனால மக்களுக்கு நம்பிக்கை வரட்டும்னு சொல்லி மக்களுக்கு நம்பிக்கையை பிறக்கிற மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி அவசர அவசரமாக கட்சிக்காரனே இல்லை, அப்புறம் அனுதாபி, ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு, அவன் யாரோ சாரு சும்மா அந்த மாணவி மிரட்டுறதுக்கு பேசினா அப்படின்லாம் கட்டுக்கதையெல்லாம் அடிச்சு விட மாட்டோம். சரி, இந்த தீர்ப்பு வந்து முழுமையான தீர்ப்பை நீங்கள் பார்க்கல அப்படிதானே? ஞானசேகர் செய்த குற்றத்துக்கு கிடைத்த தண்டனை, அதற்குன தீர்ப்பு வரவேற்கிறேன். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைத்தது என்றால் நியாயம் கிடைக்கவில்லை. ஞானசேகர் இந்த ஒரு பெண்ணிடம் மட்டும்தானா அப்படிங்கிற கேள்விக்கும் விடை கிடைக்கவில்லை. அதே அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னும் சொல்றேன், இன்னொரு தகவல், அங்கே பணிபுரியும், அதுவும் இது உணவு இப்போ இதுல டிபார்ட்மெண்ட்ல பணிபுரியும் ஒரு பெண்ணையும் அவன் சீரழித்திருக்கானுங்கிற தகவல் இருக்கு. ஞானசேகர் சீழித்தது ஒரு மாணவி. ஆனால் அந்த மாணவி மட்டுமல்ல, லிஸ்ட்டு நிறைய இருக்குங்கிறது உண்மை. நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் இந்த மாணவி மூலம் மற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நியாயம் கிடைக்கப்பெற செய்ய வேண்டும். அதுதான் இன்டென்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ். அந்த இவனுடைய நோக்கம் அப்பாவி பெண்களை சூறையாடுவதற்கான நோக்கம். இந்த மாணவி போல் இன்னும் இவன் எத்தனை பெண்களை சூறையாடி இருக்கான். அனைவருக்கும் நியாயம் கிடைக்கணும் இல்லை? அப்போ அது எதிர்கட்சியாக எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை நாங்கள் தானே குரல் கொடுக்கணும். இதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு ஆகும்னு என்ன மிரட்டல் உருட்ட என்ன வச்சாலும் வச்சுட்டு போட்டோம்.
நீதி எல்லாருக்கும் சம்மந்தம், சட்டம் எல்லாருக்கும் சம்மந்தம். நாங்கள் யாரும் ஞானசேகர் கொடுத்த தீர்ப்பு தவறானது யாரும் பதில் சொல்லலை. தீர்ப்பை வரவேற்கிறோம். ஆனால் நீத்துடன் இது நிற்பதில்லை. இவன் ஒருவன் மட்டும் அல்ல. இறுதியாக இந்த கேள்வி நிறைவு செய்கிறேன். ஆதவ் அர்ஜுன் அவருடைய வீடியோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரும் அந்த தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் 2 பேரும் பேசின வீடியோ, எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் வரமாட்டாங்கன்ற மாதிரிலாம் பேசினா பிறகு மன்னிப்பும் கேட்டுட்டார். இந்த விஷயத்தை திடீர்னு ஏன் பூதாகரமாக்கணும், ஏன் திடீர்னு மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஏன் நகரணுங்கிற மாதிரி சில கேள்வி இருந்தாலும் இது எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம்? எங்கே வரீங்கன்னு தெரியுது. தவக அதிமுக அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து எதிர்த்து பேசிட்டாருன்னு அவருக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அதானே பத்திரிகைலாம் இதுல ஒளிமறைவனுக்கு நேரடியாக கேட்ட வேண்டியதானே. ஆதவ அர்ஜுனா இன்னும் கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவரோட பயணம் ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் சபரீசனோடு இருந்தது இருக்கட்டும், இல்லை ஸ்டாலினோடு இருந்ததாக இருக்கட்டும், இல்லை அது வந்து ஒரு பிஹைண்ட் த சீன்ஸில் ஒரு கிங் மேக்கர் ரோல் மாதிரிலாம் எல்லாம் இருந்துட்டு போட்டோம். அது எல்லா காலத்துலேயும் செட் ஆகாது. அவருடைய அடையாளம் வந்து மக்களிடம் ஒரு அங்கீகாரம் ஒன்று வரணும். வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கருத்து சொல்வதோ கருத்து பரிமாறுவதோ அதற்கு ஒரு சார்பு ஏற்புடையதாக இருப்பாங்க, இன்னொரு சார்பு எதிர்வினையாற்றுவாங்க. எதுவுமே களத்தில் நிரூபிக்காமல் எடுத்த உடனே ஆகா ஓஹோன்னு பேசுறது வந்து தவறு. நாம் நம்மளை என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக மக்களிடம் தான் அது வரணும், மக்களிடம் தான் அது கிடைக்க பெறணும். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். இப்போதான் குழந்தை பிறந்திருக்குங்கிற மாதிரி எடுத்த உடனே இந்த கருத்துக்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். பல்வேறு செய்திகள் எங்களோட பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரலாம், மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி.